இந்த 3 ஆண்டுகளிலே எத்தனை பிரசங்கங்களை எபேசுவில் பிரசங்கித்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? See verse 31. 21ஆம் வசனத்தை பாருங்கள். Night and day for a period of 3 years I did not stop admonishing you with tears. 3 வருஷ காலமாக இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். 3 years. 3 ஆண்டுகள். Night and day. இரவும் பகலும். That probably means that he would preach early in the morning and preach late in the evening also. அதிகாலையிலேயே பிரசங்கத்தை ஆரம்பித்து விடுவார், மாலையிலேயும் அவர் பிரசங்கம் பண்ணுவார். He would preach in the morning to those people before going to work. வேலைக்கு செல்வதற்கு முன்பதாக அந்த மக்கள் எல்லாம் கூப்பிட்டு அதிகாலையிலேயே அவர்களுக்கு பிரசங்கத்தை செய்வார். And then in செய்வார். the evening when they came back from work. வேலையை விட்டு திரும்ப வரும்பொழுது மாலையிலே அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுவார். For those who could come. யாரெல்லாம் வர முடியுமோ அவர்களுக்காக பிரசங்கிப்பார். He had meetings every day for 3 years. 3 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு கூட்டம் நடந்தது. That means at least 2000 sermons. குறைந்தபட்சம் 2000 பிரசங்கங்கள். Can you imagine listening to 2000 sermons by the apostle Paul? அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாயினாலே 2000 பிரசங்கங்களை கேட்டதை நீங்கள் எண்ணி பார்க்க முடியுமா? When he is going away, அவர் அங்கே அந்த இடத்தை விட்டு செல்லும் பொழுது he does not tell them, remember the 2000 sermons I preached. நான் உங்களிடத்தில் பிரசங்கித்த 2000 பிரசங்கங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. No. இல்லை. He says, remember the way I lived in your midst. உங்கள் மத்தியிலே நான் எப்படி வாழ்ந்தேன் என்பதை நினைவுபடுத்தி பாருங்கள் என்று சொல்கிறார். He pointed to his life and not to his sermons. தன்னுடைய பிரசங்கத்தை அல்ல, தன்னுடைய வாழ்க்கையை அங்கே அவர் சுட்டி காண்பிக்கிறார். The trouble with a lot of Christians today is they are not looking at people's lives, they are just listening to sermons. இந்த அநேக கிறிஸ்தவருடைய பிரசங்கங்கள் என்னவென்றால் மற்ற மக்களுடைய பிரசங்கத்தை தான் பார்க்கிறார்கள் அல்லாமல் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதில்லை. Don't listen to a preacher's sermons if his life does not attract you. அவருடைய வாழ்க்கை உங்களை கவரவில்லை என்று சொன்னால் அவருடைய பிரசங்கத்திற்கு நீங்கள் செவி கொடுத்து பிரயோஜனம் இல்லை. I do not listen to preachers whose life does not attract me. எந்த ஒரு பிரசங்கருடைய வாழ்க்கை என்னை கவர்ந்து இழுக்கவில்லையோ அவருடைய பிரசங்கத்தை நான் கேட்க மாட்டேன். So the great apostle Paul preaching 2000 sermons. மிகப்பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல் 2000 பிரசங்கங்களை செய்கிறார். Everybody who preaches God's word. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒவ்வொருவனும், if you want to be free from the guilt of people upon your head, மக்களுடைய இரத்த பழிக்கு அது உங்கள் தலையில் மேல் வராதபடிக்கு விடுதலையாக வேண்டுமானால் there's only one way to do it. அதை செய்வதற்கு ஒரே ஒரு வழி. You must preach the whole purpose of God, not just forgiveness of sins. பாவ மன்னிப்பை மட்டும் பிரசங்கித்தால் போதாது, தேவனுடைய ஆலோசனையின் முழு காரியத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டும்.